Okay, so good morning to all of you. ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். தட் அலோன் ஐ ஜஸ்ட் டச் அப் ஆன் ஃபர்ஸ்ட் பையிங் டிசிஷன். ஓகே, ஸோ இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு CISI ஓகே, ஸோ இதை முதல்ல பார்த்துட்டு தென் வில் ப்ரொசீட் வித் யூனிட் 5. ஓகே, ஸோ பையிங் டிசிஷன்னா என்ன அப்படின்னா, actually I'll just give you a scenario. So our friend Mr. H, okay, இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஓகே, ஸோ ஒரு அப்பேரல் கம்பெனி, அதாவது கார்மெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 20 years ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 20 years அப்பேரல் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. பட் அவருக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சு ஈ ஃபவுண்ட் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈ மேக்ஸ் அ பிளான். ஓகே, ஸோ அந்த பிளான் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் மார்க்கெட் ரிசர்ச் கண்டக்ட் பண்றாரு. மார்க்கெட்ல ரியலா அந்த மாதிரியான ஒரு கிளாத்திங் தேவைப்படுதுன்றத பாக்குறாரு. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஈ ஸ்டார்ட்ஸ் இஸ் பிஸ்னஸ். ஓகே, சம் எக்ஸ் அப்பேரல் அப்படின்னு ஒரு ரெடிமேட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இதுல என்னன்னா ஈ ஸ்டார்ட்ஸ் அட் த வெரி ரைட் டைம். ரைட் டைம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கிளாத் வந்து அப்பதான் வந்து மக்கள் கிட்ட வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு கிளாத் அவர் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஈ ஸ்டார்ட்ஸ் இஸ் பிஸ்னஸ். ஃபெஸ்டிவல் டைம்ல ஈ ஸ்டார்ட்ஸ் இஸ் பிஸ்னஸ் அண்ட் ஈ இஸ் ஆஃபரிங் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ், லைக் buy 2 get 1. ஓகே, ஸோ லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், ஓகே, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாரு. ஓகே, இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் ஹேப்பனிங்ஸ், ஓகே, அவர் மார்க்கெட்ல இருந்திருக்காரு, மார்க்கெட்டை பத்தி கம்ப்ளீட்டா தெரியும், அவர் கான்டாக்ட்ஸ் இருக்கு, பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, கரெக்டான டைம்ல ஆரம்பிக்கிறாரு, இஸ் கிவிங் ஆஃபர்ஸ், ஹி நோஸ் த கஸ்டமர் வெல். இருந்தாலும் இந்த பிசினஸ் வந்து ஃபெயில் ஆகுது. திஸ் பிசினஸ் ஃபெயில்ஸ். What is the reason you think? Why this business fails? இந்த business fail ஆயிடுச்சு. ஏன் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? Can you just give your answers? Why this business failed? Competitor இதோட பெட்டரான ஆப்ஷன் கொடுத்தது. Okay, competitors, okay, fine. Then trust, reliability. யாரோட trust, யாரோட reliability? So இவர் மேல இருக்க ட்ரஸ்ட். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் ரிலையபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நீங்க சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்ட். பட் கேன் வி புட் இட் இன் அனதர் வே? ஐ ஜஸ்ட் கிவ் யூ அனதர் சினாரியோ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். நான் என்ன சொல்ல வரேன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். வி ஆல் பீன் யூசிங் ஆஃபீஸ். என்ன யூஸ் பண்றோம் எல்லாருமே? வி பி யூசிங் MS ஆஃபீஸ், ரைட்? MS ஆஃபீஸ் தான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ரியலா மேபி உங்க லேப்டாப்போட இன்பில்ட்டா MS ஆஃபீஸ் வந்தா உண்டு. மற்றபடி ரியலா MS ஆஃபீஸ் தனியா யாராவது காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்களா? Has anyone got MS Office? We normally don't do it. Okay, we normally use நெட்ல கிடைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, சில ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல கொடுக்குறாங்க, டொரண்ட்ல டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, சம்வேர் வி கெட் திஸ் MS ஆஃபீஸ், ரைட்? இப்போ என்னன்னா, இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் தேர். ஓப்பன் ஆஃபீஸ்ன்னு இருக்கு, அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து இன்னும் சூப்பரான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஓப்பன் சோர்ஸ்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, அப்படி கொடுத்தாலும் எத்தனை பேர் நம்ம MS ஆஃபீஸை விட்டுட்டு இந்த ஓப்பன் ஆஃபீஸ்க்குலாம் போறோம்? anyone is going to this particular இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோமா? living behind MS ஆஃபீஸ், MS ஆஃபீஸ் விட்டுட்டு are we going to this open office or other open source softwares? போறோமா இல்லையா? Are we going to these use these softwares or we are still continuing with the original software?
Just give your answers. No. Okay. We are not switching. Okay. Because we are more comfortable with this software. இதிலே யூஸ் பண்ணி இதில் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம். ஸோ யூ don't want to switch. That is the same thing here also. இவருக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டை மக்கள் யூஸ் பண்ணி they are very comfortable. They don't want to switch even you give offers. Okay. So இதுதான் வந்து பையிங் டிசிஷன் அல்லது பையர்ஸ் மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். ஓகே, பையர்ஸ் மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இது ஆக்சுவலா. ஓகே, ஸோ எவ்ரி திங் ஈவன் இட் சக்சீட்ஸ், பட் பையர் வந்து மனசளவுல if he has not decided to buy the product, he will not be going for it. Okay, so இதை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு பேரு ஸ்விட்சிங் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்விட்சிங் காஸ்ட். ரெண்டாவது வந்து சைக்கலாஜிக்கல் பயாசஸ், சைக்கலாஜிக்கல் பயாசஸ். ஓகே, வாட் ஐ மீன் பை திஸ் இஸ், ஸ்விட்சிங் காஸ்ட்னா இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் காஸ்ட், மணி சம்மந்தப்பட்ட கிடையாது. ஆல்ரெடி நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன் இன்னொன்னுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான். ஓகே, that is called as switching cost. Why should I, already I'm comfortable with MS Office, why should I go for Open Office? Okay, so that mentality is called as switching cost அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டாவது வந்து சைக்கலாஜிக்கல் பயாஸ். சைக்கலாஜிக்கல் பயாஸ்ல ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு ஃபேக்டர் பேர் வந்து லைக் பெர்சீவ்ட் வேல்யூ, பெர்சீவ்ட் வேல்யூ. ரெண்டாவது வந்து லாஸ் அவர்ஷன், லாஸ் அவர்ஷன். ஓகே, ஸோ பெர்சீவ்ட் வேல்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் டெல் யூ வித் அன் ஸ்டோரி. அந்த கதை நீங்க எல்லாரும் யூடியூப்ல வாட்ஸ்அப்ல வந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அவங்க பையனுக்கு வந்து அந்த ஒரு பொருளோட வேல்யூ என்னன்னு சொல்றதுக்காக அவரை கூப்பிட்டு அவருடைய ஒரு ஓல்டு வாட்ச் அதை கொடுத்துட்டு, இதை போயிட்டு மார்க்கெட்ல போய் யார்ட்டையாவது விற்க முடியுதான்னு பாரு, யாராவது கேட்பாங்க. இல்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, சில பேர் கல் ஒன்று கொடுப்பாங்க, இல்லை வாட்ச் கொடுப்பாரு. இதை போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு யாராவது வாங்குறாங்களான்னு கேட்பாரு. ரொம்ப பழைய வாட்ச் மார்க்கெட்ல போய் இதை வச்சிருப்பாரு. மார்க்கெட்ல கேட்டாக்கா மேக்சிமம் அந்த இரும்பு இருக்கு, அதுல வேணா ஒரு 10 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சரி, இவர் கொடுக்க மாட்டார், வந்துருவாரு. ஓகே, இப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு மியூசியம்ல கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மியூசியம்ல போயிட்டு அதை பார்த்தோன்னே, இது ரொம்ப காஸ்ட்லியான வாட்சுங்க, இது வந்து ரொம்ப பழைய காலத்து வாட்ச், இந்த வாட்ச் இப்ப கிடைக்காது, நான் வேணா வந்து இந்த வாட்சுக்கு வந்து நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். ஓகே, 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ சி இதுதான் ஆக்சுவலா. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான பர்சீவ்டு வேல்யூ எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் வந்து மக்கள் மனசுல அந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்து அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து மாறுபடும். ஒரு ப்ராடக்ட் எங்க இருக்குன்றத பொறுத்து அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து மாறுபடும். தட் இஸ் கால்ட் as perceived value. ஸோ மக்கள் மனசுல வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான பெர்சீவ்டு வேல்யூ அதிகமா இருந்தா கண்டிப்பா பீப்புள் வில் கோ ஃபார் இட். ஒரு ப்ராடக்டோட பெர்சீவ்டு வேல்யூனா அவங்க மைண்ட்ல நினைக்கிற வேல்யூ. ஸோ இது வந்து இந்த சினாரியோ பொறுத்தது, இந்த கான்டெஸ்ட்டை பொறுத்தது. ஓகே, இதே வாட்சை வந்து இஃப் யூ புட்டிங் இட் இன் ரோட் சைட், அதோட வேல்யூ வந்து யாருக்கும் தெரியாது. இஃப் யூ புட் இட் இன் எ மியூசியம், அங்க வந்து ஓல்டு ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும், அங்க இதோட வேல்யூ வந்து இன்னும் அதிகமா இருக்கும். இன்னும் மேபி இதை வந்து ஒரு இந்த வாட்சஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ட் பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரேர் வாட்சஸ், இந்த வாட்சுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் தராருன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால், எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பெர்சீவ்டு வேல்யூ மாறுபடும். ஸோ தட் இஸ் yet another ஃபேக்டர் ஃபார் நாட் சூசிங் எ பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகே, மக்கள் மனசுல அந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்சீவ்டு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் பீப்புள் வில் சூஸ் த ப்ராடக்ட். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா லாஸ் அவர்ஷன். ஸோ புதுசா என்ன கெயின் பண்றாங்கன்னு பாக்குறதோட மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, வாட் ஐம் கோயிங் டு லாஸ் ஃப்ரம், இப்போ ஓப்பன் ஆஃபீஸ்ல நிறைய பெனிஃபிட் வருது, பட் வாட் ஐம் கோயிங் டு லாஸ் பை யூசிங் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸை விட்டுட்டு நான் இதுக்கு போறதுனால வாட் ஐம் கோயிங் டு லூஸ், அதை தான் பார்ப்பாங்க மக்கள். they will not see the great benefit that you offer. நீங்க பயங்கரமான ப்ராஃபிட் கொடுக்குறீங்கன்றத பார்க்க மாட்டாங்க. எக்ஸிஸ்டிங் ஒன் நம்ம எதுல கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுல என்ன நம்ம லூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ மேபி அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம டக்குன்னு ஓபன் பண்ணி ஒரு டைப் பண்றோம், அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, தட் ஐம் கோயிங் டு மிஸ். ஸோ why should I go for
ஓப்பன் ஆஃபீஸ் கம்பேர்ட் டு எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. தட் இஸ் கால்ட் அஸ் லாஸ் அவர்ஷன். எப்பவுமே மக்கள் வந்து அதிகமா கிடைக்கக்கூடிய கெயினை பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தே வில் லுக் இன் டு வாட் தே கோயிங் டு லூஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் பயாசஸ். தீஸ் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் விச் டிசைட் அ பையர்ஸ் மென்டாலிட்டி. ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம மனசுல வச்சுக்கணுன்றதுக்காக தீஸ் திங்ஸ் ஆர் டோல்ட் ஹியர். ஓகே, ஸோ இது பர்டிகுலரா வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவர் கஸ்டமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ கஸ்டமருடைய ரியல் பெயின்ஸ் அண்ட் கெயின்ஸ் என்ன, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கணும். அதான் நம்ம எம்பத்தைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக தான் இந்த பையர்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு ஒன்று இருக்கு சைக்கலாஜிக்கல் பயாஸ்லயே, இட் இஸ் கால்ட் அஸ் ஆப்டிமிசம். ஆப்டிமிசம், அதாவது ஆப்டிமிசம்னா என்னன்னா, இது ரெண்டும் வந்து கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்துருக்கோம். இது வந்து ஆண்டர்பிரனரோட பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஆப்டிமிசம்னா, எந்த ஒரு ஆண்டர்பிரனரும் அவங்க செய்யற ப்ராடக்ட் தான் வந்து சூப்பரான ப்ராடக்ட், நம்ம சூப்பரா பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா இதுக்கு மார்க்கெட் உண்டுப்பா, எல்லாரும் கண்டிப்பா வாங்குவாங்கன்னு ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்டிமிசம். ஓகே, ஸோ நோ ஒன், அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கோட் சொல்லுவாங்க ஆண்டர்பிரனர்ஷிப்ல. they'll have a beautiful quote like so love your problem, not your solution, ஓகே. ஸோ உங்க அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு யூ ஆர் ட்ரைங் டு கம் அவுட் வித் அ சொல்யூஷன். நீ ரொம்ப சூப்பரான சொல்யூஷனை பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால கஸ்டமருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் ஆப்டிமிஸ்டிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் கோட். யூ ஷுட் லவ் யுவர் ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம் லவ் பண்ணணும்? அப்பதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் எட்டுன்னு ஒன்று நம்ம நினைப்போம் மனசுல. ஓகே, பட் டோன்ட் லவ் யுவர் சொல்யூஷன். அப்போ உங்க சொல்யூஷனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என்னோட சொல்யூஷன் தான் பெஸ்ட்பா, இதை அடிச்சுக்க வேற யாருமே சொல்யூஷனே கொடுக்க முடியாது, நான் கொடுத்துருக்க ப்ராடக்ட் தான் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு மனசுல ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. ஸோ அதனாலையும் ப்ராடக்ட் வந்து விற்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். அப்போ இது ரெண்டு ஃபேக்டரும் கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொடுத்துருக்கேன். இது வந்து from the perspective of the entrepreneur. Okay, so these are the factors you have to look into whenever you decide your sales and marketing. So buyers oda mentality buyer buying behavior ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, to understand real customer insights. Okay, fine. So இதான் வந்து நம்ம லாஸ்ட் இதுல விட்ட ஒரு பகுதி. Now we'll move on to the next one. So நம்ம லாஸ்ட் யூனிட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா we'll go into the last part of creating a team and going for a company. Okay, so ஏன் நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்ணணும்? வாட் இஸ் த நீட் ஃபார் கோயிங் ஃபார் அ டீம்? ஏன் நம்ம வந்து ஒரு டீமா இருக்கணும்? வாட் யூ திங்க்? வை டு யூ திங்க் டீமா இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? What do you think is the advantage of being as a team rather than being a single person? நான் அப்படியே சிங்கிளா ராஜாவா, எனக்கு ராஜாவா இருப்பேன்ல. சார் நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணலாம். ஓகே, ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ், பிகாஸ் இப்போ ஆக்சுவலா ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ஒருத்தரை கூட எல்லா வேலையும் பண்ணிடலாம். ஒன்ஸ் கம்பெனி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, நிறைய ஆர்டர்ஸ் வருது, நிறைய இருக்காங்க அப்படின்றப்போ சிங்கிளா ஒரு பர்சனால செய்ய முடியாது. தென் யூ டெஃபினெட்லி ரெக்வயர் அ டீம். ஓகே, அப்படி அந்த டீம் வேணும் அப்படின்னா அந்த டீம்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஒருத்தர் வந்து யூ மே ஆர் மே நாட் ஹேவ் அ கோ ஃபவுண்டர். ஸோ யூ ஆர் த ஒன் ஹூ ஃபவுண்டர் ஆஃப் த பிஸ்னஸ். வேணும்னா நமக்கு ஒரு கோ ஃபவுண்டர் வச்சுக்கலாம். ஓகே, கோ ஃபவுண்டர்ன்றவங்க யாருன்னா உங்க ஐடியலிஸ்டுக்கு அவங்களும் அதே மாதிரி யோசிப்பாங்க. எய்தர் தே ஃபாலோ யுவர், அதாவது நீங்க யோசிக்கிற மாதிரி, அதாவது உங்க ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒருத்தரா இருக்கலாம், அல்லது உங்க ஸ்கில்ஸ் ஆகுமெண்ட் பண்றவரா இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ரிமெம்பர் பில் கேட்ஸ். நம்மளுடைய பில் கேட்ஸும் அவருடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா they'll be having ரெண்டு பேரும் ஒரே டைம்ல they wanted to start things. ஓகே, ரெண்டு பேரும் பில் அந்த கம்ப்யூட்டரோட ஃபவுண்டேஷன்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க. whereas if you take Apple, who are the founders of Apple? Steve Jobs. Apple oda founders yaru? Who are the founders of Apple?
ஒரு பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டீவ் ஜாப்ஸ். பெர்ஃபெக்ட். இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியாத இன்னொருத்தர் இருக்காரு அதுல. Steve Jobs is the person who does the marketing. He is good in marketing his product, but he doesn't know the technical aspect. Okay. We have another person he called as Steve Wozniak. Steve Wozniak. இவர் வந்து ஃபுல்லா டெக்னிக்கல் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ஓகே. ஸோ தே ஆகுமெண்ட் ஈச் அதர்ஸ். இவர் மார்க்கெட்டிங் பார்த்துக்கிறாரு, இவர் டெக்னிக்கல் பார்த்துக்கிறாரு. தே ஆகுமெண்ட் த ஸ்கில்ஸ். ஓகே, தட்ஸ் வாட் ஐ கால் இட் அஸ் கோ-ஃபவுண்டர். ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் வாஸ்னிக். ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மார்க்கெட்டிங்ல சூப்பர் பிஸ்தா. அவரு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணிக்கிறது, கஸ்டமருக்கு என்ன தேவை, என்ன மாதிரி டிசைன் கொடுத்தா கஸ்டமருக்கு பிடிக்கும், அதெல்லாம் அவர் பார்ப்பாரு. அதுக்கு வேண்டிய டெக்னிக்கலா அந்த கண்டென்ட் எப்படி ரெடி பண்றது, அந்த சிப் எப்படி மேனுஃபேக்சர் பண்றது, அந்த சிப்ல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்ன, அதெல்லாம் ஃபுல்லா பாத்துக்கிறவர் ஸ்டீவ் வாஸ்னிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஆகுமெண்டிங். ஸோ உங்க கம்பெனிக்கு ரியலா கோ-ஃபவுண்டர் வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் அ கோ-ஃபவுண்டர். பேருக்காக நான் ஒரு கோ-ஃபவுண்டர் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தேர் இஸ் நோ நீட் ஃபார் நேம் சேக் கோ-ஃபவுண்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கோ-ஃபவுண்டர் இருந்தாக்கா நல்லா இருக்கும். ஓகே, ரியலான ஒரு கோ-ஃபவுண்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு யூ கேன் யூஸ் தம் ஆஸ் எ கோ-ஃபவுண்டர். ஓகே, ஸோ கம்பெனி அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து நமக்கு மெயினா தேவைப்படுறவர் ஒருத்தவங்க வந்து யூ மே பி த பாஸ். ஓகே, யூ மே பி த பாஸ் அண்ட் யூ ஹேவ் அ டீம். ஸோ உங்களுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். லாஜிஸ்டிக்ஸ், சப்போஸ் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ டெலிவரி ஆர் அதுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். There should be some person to look after the finance, who takes in care of all the financial aspects. So நமக்கு வந்து இயர்லி ஆடிட் இருக்கும், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். someone who takes care of the marketing. Okay, so whether I don't want to go for digital, எந்த மார்க்கெட்டிங் சேனல் யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி கண்டென்ட் பண்ணணும், அதுக்கு தேவையான SEO அதெல்லாம் பார்த்துக்கிறது. ஓகே, ஸோ யூ மைட் ரெக்வயர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, அது இல்லாம யூ ரெக்வயர் ஒர்க்கர்ஸ். ஓகே, சம் ஒர்க்கர்ஸ் going to do the actual ground work. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ரெக்வயர் a lot of people to be in your team. These are all your teammates. ஓகே, அப்ப இந்த மாதிரி டீம்மேட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா what should be the kind of environment? Okay, so you have different leadership styles. நாம வந்து ஒரு லீடரா இருக்கிறோம் இல்லையா? ஸோ லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ், ஒரு டீம்ல யூ ஆர் அ லீடர், நீங்க தான் அந்த கம்பெனியோட ஓனர்னு வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு கீழே வந்து நிறைய சப்பார்டினேட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, யூ ஹேவ் லாட் ஆஃப் சப்பார்டினேட்ஸ். ஸோ நீங்க எப்படி வந்து உங்க டீமை வந்து லீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் ஆக்சுவலி 3 types ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டோக்ராட்டிக், ரெண்டாவது வந்து laissez-faire, மூணாவது வந்து டெமோக்ராட்டிக் ஆர் ஷேர்ட் லீடர்ஷிப். இது என்னன்னு சொல்றேன். ஆட்டோக்ராட்டிக்னா நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றத ஃபாலோ பண்றது உன் வேலை. ஓகே, நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்லணும் அதை செய் அப்படின்னு சொன்னா அது பேர் ஆட்டோக்ராட்டிக். ஆட்டோக்ராட்டிக்னா இதான், பாரு நான் தான் இந்த இடத்தோட பாஸ், எனக்கு தான் தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்னு, நான் சொல்றது நீ பண்ணு, அதான் உன் வேலை, நீ உன் இஷ்டத்துக்கு பண்றதுலாம் இங்க ஆள் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோக்ராட்டிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப். laissez-fairனா உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லப்பா, நீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். பட் அவர் எதுலையுமே இன்டெலிஜ் ஆக மாட்டாரு, உங்க இஷ்டத்துக்கு எதாவது பண்ணுங்க. ஸோ யூ வில் நாட் கேர் அபவுட் எனி திங். திஸ் இஸ் கால்ட் அஸ் laissez-faire. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, நீ எதாவது பண்ணு. அந்த இப்போ அந்த ஒரு வடிவேல் ஜோக் கூட சொல்லுவாங்க, நாம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்த்துன்னு இருக்க போறோம், அந்த மாதிரி. தட்ஸ் கால்ட் அஸ் laissez-faire. ஓகே, அண்ட் த தேர்ட் ஒன் இட்ஸ் கால்ட் அஸ் ஷேர்ட் லீடர்ஷிப். ஷேர்ட் லீடர்ஷிப்னா we take the leadership, so we work as a team. ஓகே, ஸோ ஒரு விஷயமும் நம்ம வந்து என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளம் வருதா, ஓகே எல்லாரும் உட்காந்து ஓகே இதுக்கு என்ன சொல்யூஷன், இது ஏன் இந்த ப்ராப்ளம் ஆச்சு, இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், நீங்க சொல்லுங்க உங்க ஐடியா என்ன. ஓகே, ஸோ இந்த ஐடியால இருந்து எது பெஸ்ட் ஐடியா நீங்க நினைக்கிறீங்க. ஸோ தே ஓட் ஃபார் ஐடியா, அந்த ஓடியால இருந்து ஒரு ஐடியாவை செலக்ட் பண்ணி அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் a shared leadership or a democratic leadership. Okay, which you think will be 1, 2 or 3 is good for an entrepreneur?
எது வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3. அவங்க டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஓகே, ஷேர் லீடர்ஷிப் இஸ் த ஒன் that will be going out. Very good, thank you, Sumesh, Ranjan and Sivaranjani. Okay, so that is a kind of leadership that is required. எனக்கு இந்த லீடர்ஷிப்னு சொன்னாலே எனக்கு the one thing that I remember very much is a very beautiful story shared by APJ. நீங்களும் கேட்டிருப்பீங்க அந்த ஸ்டோரி. லைக் அவர் வந்து இந்த 1980ல அவர் ஒரு மிஷன் டைரக்டரா இருக்காரு ஒரு பர்டிகுலர் லான்ச் ப்ரோக்ராம்க்கு. ஓகே, ஸோ அவருக்கு மேல வந்து விக்ரம் சாராபாய் வந்து அந்த மிஷன் ஹெட் அவர் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு SLV3 நினைக்கிறேன், they have to launch the vehicle. ஓகே, ஸோ they have been working for a number of months together. அண்ட் 1980 அன்னைக்கு கரெக்டா வந்து அதை லான்ச் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. முதல்ல வந்து கம்ப்யூட்டர் சிமுலேஷன் ரன் ஆகுது. கம்ப்யூட்டர் சிமுலேஷன் செக் பண்ணிட்டு அது என்ன சொல்லுதுன்னா ஸ்டேஜ் 1 கிளியர், ஸ்டேஜ் 2ல there is some kind of leaking, அதனால யூ cannot go for லான்ச் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ பட் அந்த கூடியிருக்க மற்ற சயின்டிஸ்ட்லாம் வந்து இல்லை இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னோட அப்துல் கலாம் டேக்ஸ் எ ஸ்டெப். அவர் என்ன பண்றாருன்னா மிஷினை வந்து ஓவர் ரைட் பண்றாரு, கம்ப்யூட்டர் ஓவர் ரைட் பண்ணிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்கா மேனுவல் லான்ச் கொடுக்குறாரு. ஸோ மேனுவல் லான்ச் he launches the missile. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இட் கிளியர்ஸ். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே என்ன ஆகுதுன்னா அந்த கம்ப்யூட்டர் சொன்ன மாதிரியே செகண்ட் ஸ்டேஜ்ல அப்படியே நேரா போய் பே ஆஃப் பெங்கால்ல விழுந்துருது. ஓகே, இட் ஃபால்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். அப்போ they call for a meeting. ஏன்னா இவ்வளோ கோடி ரூபாய் போட்டு அதை செஞ்சிருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னோன்னு ப்ரெஸ் எல்லாம் வராங்க. ஸோ அப்போ விக்ரம் சாராபாய் என்ன சொல்றாருன்னா அப்துல் கலாம் கிட்ட, நீங்க வாங்க நான் ப்ரெஸ்ல வந்து பேசுறேன், என் கூட மட்டும் நீங்க இருங்க அப்படின்றாரு. ஓகே, ஸோ வெறும் என் கூட இருங்க, நான் ப்ரெஸ்ல பேசுறேன் அப்படின்றாரு. ஸோ ப்ரெஸ்ல நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அப்போ அதுக்கு விக்ரம் சாராபாய் சொல்றாங்க, எங்க டீம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க, பட் they have failed it. ஓகே, பட் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க 1 இயர்க்குள்ளார திருப்பி வருவோம், எங்களால கண்டிப்பா முடியும் அப்படின்றாரு. அதே மாதிரி 1981 ஜூலை 3rd. ஓகே, அது ஏன் இந்த டேட் அவ்வளோ மனசுல ஞாபகம் இருக்குன்னா அது என்னோட பர்த் டேட். ஓகே, ஸோ 1981 ஜூலை 3rd அன்னைக்கு அவங்க அதே மாதிரி they go for the same mission. ஸோ முதல்ல கம்ப்யூட்டர் செக் பண்ணுது. கம்ப்யூட்டர் செக் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் எல்லாமே ஓகேன்னு சொல்லுது. ஸோ they go for a launch of the vehicle and it's completely அந்த SLV3 போயிட்டு கரெக்டா ஆர்பிட்ல போயிட்டு ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ அவங்க இப்பதான் ஹைலைட்டான விஷயம். மிஷன் டைரக்டர் விக்ரம் சாராபாய் கூப்பிட்டு அப்துல் கலாம யூ கோ அண்ட் அட்டெண்ட் த பிரஸ் அப்படின்னு சொல்றாரு. சி அவர் என்ன சொல்றாரு அப்துல் கலாம், அவர் அந்த ஃபெயிலியர் வந்தப்போ விக்ரம் சாராபாய் took it on his own shoulders. When he got success, he gave it to his team. This is the kind of leadership you require. This is the greatest leadership lesson which has not been taught in any B school. அப்படின்னு சொல்லிட்டு he actually tells. Okay, is it really amazing? So அவருக்கு அந்த தோல்வி வந்தப்போ அவர் எடுத்துக்கிட்டாரு அதை. When he got success, he called Abdul Kalam and told to address the press. Okay, so that's the kind of leadership you call it as a shared leadership. Okay, so உங்க டீம் மேல ஒரு முழு நம்பிக்கை வச்சு doing it. Okay, how many of you like this story? If you like the story, put S or an amazing or something in your chat. அரவிந்த் குமார், அருணாச்சலம், அப்புறம் அவ்வளவுதானா? அதெல்லாம் தூங்கிட்டாங்களா? ஓகே, பரவாயில்ல, எல்லாரும் கேட்டிருக்கீங்க கதை. சரி, ஓகே, தேங்க்யூ, ஃபைன். ஸோ தட்ஸ் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி அபவுட் லீடர்ஷிப். ஓகே, ஸோ லீடர்ஷிப்னா லீடர்னா அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ஒரு டீம்னா வி ரெக்வயர் லாட் ஆஃப் பர்சன்ஸ் டு பி பார்ட் ஆஃப் யுவர் டீம். ஆஸ் ஐ டோல்ட், HR, ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், co-founders, ஒர்க் பிளேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, அண்ட் மோஸ்டா ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரிசோர்சஸ் வச்சு ஸ்டார்ட் பண்றது பெட்டர். யூஸ் மினிமம் ரிசோர்சஸ். நம்ம எஃபெக்டிவேஷன் பிரின்சிபிள்லே பார்த்துருப்போம். ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஸ்மால். ஓகே, அஃபோர்டபுள் லாஸ், பேர்ட் இன் ஹேண்ட். ஸோ எப்போதுமே வந்து மினிமலா யூஸ் பண்ணணும். வாட் ஐ மீன் பை மினிமல் இஸ் முடிஞ்ச வரைக்கும் பெர்மனன்ட் ஸ்டாஃபை கம்மியா வச்சுக்கணும்.
ஓகே, பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஏன் கம்மியா வச்சுக்கணும்னா, லைக் யூ நீட் டு கோ ஃபார் அ சேலரி ஃபார் தம். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 1 year 2 years ஆயிடுச்சு, உங்களுக்கு கம்பெனில வந்து மோர் தென் 15 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இபிஎஃப் பிஎஃப் அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு லான்ச். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளைன்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெர்மனன்ட் ஃபேக்கல்ட்டியை கம்மியா வச்சுக்கிட்டு யூ கோ ஃபார் ஹையரிங் பீப்புள். ஓகே, தட் இஸ் ஒன் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அந்த மாதிரி ஹையரிங் பண்ணும்பொழுதும் முடிஞ்ச வரைக்கும் ஓகே ஹையரிங் எந்த அளவுக்கு போஸ்ட்போன் பண்ண முடியுமோ, அதாவது நீங்களே எந்த வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் நீங்களே பண்ணிடலாம். உங்களால முடியாது, இதுக்கு வந்து ரியலா ஒரு எக்ஸ்பர்டைஸ் தான் தேவை அப்படின்றப்போ யூ கேன் கோ ஃபார் அன் எக்ஸ்பர்டைஸ். See, when you're getting a staff, instead of permanent you can go for hiring. Again, in hiring only if it is dire requirement இருந்தா மட்டும் ஹையர் பண்ணுங்க, இல்லனா the work you can carry it out. Okay, so this is the general rule or hiring strategy we have to follow for startuppreneurs. Okay, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிசோர்சஸ் வந்து மினிமைஸ் பண்ண பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், இருக்கிற மினிமல் ரிசோர்சஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ண பார்க்கணும். தட்ஸ் த மீனிங் ஆஃப் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி தட் டு பி ஃபாலோட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட கம்மியான இருக்கிற ரிசோர்ஸ்லயே நம்மளால பண்ண முடியும், அதுக்காக நமக்கு பண்ண முடியாத ஒரு வேலையை எடுத்து வச்சுன்னு பண்ணக்கூடாது. தட் டசன்ட் மீன் தட், இதோட மீனிங் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆள் எடுத்தா கஷ்டமா காசு ஆகும்பா, அதனால என்கிட்ட ஆளை வச்சு அவனுக்கு தெரியாத ஒருத்தனை வச்சுன்னு அந்த வேலையை செய்யறது தப்பு. ஓகே, ஃபார் தட் கேஸ் யூ நீட் டு கோ ஃபார் ஹையரிங் ஒன்லி. இஃப் அட் ஆல் the person who is in your company is having that particular job profile, அவருக்கு அது தெரியும், அவரால பண்ண முடியும்னா மட்டும்தான் he should be taking it the responsibility. ஏன்னா it is a business relate to the customer, அவருடைய perspective, அவருடைய thing, so you cannot just play with it. Okay, so this is the strategy you need to follow. Okay, இதான் வந்து hiring strategy. and ஹையர் பண்ணும்போது என்ன ஜாபுக்காக ஹையர் பண்றோம் அப்படின்றத ரொம்ப கிளியரா இருக்கணும். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா, ஓகே, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா எவ்வளவு டியூரேஷனுக்காக அவங்களை ஹையர் பண்றோம். யூ ஹேவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். யூ கேனாட் கிவ் ரேண்டம் திங். எவ்வளவு டியூரேஷனுக்காக அவங்களை ஹையர் பண்றோம். ஓகே, அண்ட் வாட் இஸ் தேர் ஜாப் நேச்சர், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா நீங்க டிஃபைன் பண்ணிட்டு தான் ஜாப் ஹையரிங்கே போடும். ஓகே, these are the things you have to take care whenever you're going for hiring a team. Okay, so once a team is formed, you have to work collaboratively and bring out the company's success. Fine. Okay, now இப்போ இந்த கம்பெனின்றல்ல, இந்த கம்பெனினா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கம்பெனி அப்படின்னா there are different types of companies. Okay, so most காமனா there are different types. இதை வந்து கம்பெனிஸ்ன்னு சொல்றத விட கம்பெனின்றது இது ப்ராப்பர் டேர்ம் கிடையாது. you call it as legal entity. Okay, a legal entity அப்படின்னு சொல்றாங்க. So there are different kinds of legal entities. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது பாத்தீங்கன்னா யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் இவங்க எல்லாத்தையும் டிசைட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு நிறைய லாஸ் இருக்கு இதை பத்தி. அதுல கம்பெனிஸ் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஒரிஜினல் லா ஐ திங்க் இட் இஸ் வெரி ஓல்ட். அதோடைய மாடிஃபைடு வெர்ஷன் வந்து 2013 ரிலீஸ் ஆச்சு, கம்பெனிஸ் லா. அந்த கம்பெனிஸ் லா படி கிட்டத்தட்ட 14 டிஃப்ரெண்ட் வகையான லீகல் என்டிட்டிஸ் இருக்குன்றாங்க. அதாவது கம்பெனியோட டைப்ஸ். ஓகே, 14 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீகல் என்டிட்டிஸ் இருக்கு. அதுல ஒரு சில தான் ரொம்ப காமனா இருக்கு. அந்த சில காமனானது மட்டும் நம்ம பார்த்தா போதும், அந்த 14 நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கம்பெனிஸ் லா 2013 படி 14 டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டிஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு ரொம்ப 7 காமனானது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அந்த 7 காமன் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் as sole proprietorship. Kindly bear with the spelling. Proprietorship, I'm not exactly knowing the spelling. Okay, proprietorship, sole proprietorship. எப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க நார்மலா உங்களை சுத்தி நிறைய மளிகை கடை இருக்கு, இந்த கடை இருக்குல்ல, இது எல்லாமே வந்து சோல் ப்ரொப்ரைட்டர் தான். ஓகே, இவங்க எல்லாமே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். ஓகே, இதை வந்து கம்பெனின்னு சொல்ல மாட்டாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. they call it as a firm. It is not called as a company, it is called as a firm. ஓகே, இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி இருக்கக்கூடிய ஃபர்ம்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஓனரா இருப்பார், அந்த கம்பெனியோட ஓனரா இருப்பார். இஸ் கால்ட் as a ஓனர் ஆர் டைரக்டர். அவர் தான் அந்த கம்பெனியோட டைரக்டர்னு சொல்லுவாங்க.
ஓகே, he will be the whole thing. ஓகே, அவரு கீழே ஆள் இருப்பாங்க, அவங்களோட டீம் இருப்பாங்க, தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். பட் கம்பெனின்றது இவங்க பேர்ல தான் இருக்கும். ஓகே, கம்பெனின்றது கம்ப்ளீட்டா இவங்க பேர்ல இருக்கும். ஸோ இவங்களும் கம்பெனியும் வித்தியாசமா பிரிச்சு பார்க்காது, இவங்க தான் அந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி பார்க்கும். தட்ஸ் கால்ட் அஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே, ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்னா, the biggest problem is liability. 100% liability. அது என்ன 100% liability அப்படின்னா, சப்போஸ் இவர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இவர் பிசினஸ் ஆரம்பிச்சு கடன் வாங்குறாரு ஏதோ ஒரு இதுக்காக, பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. இந்த பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா முழுக்க முழுக்க இவரு தான் அந்த கடனை முழுசா அடைச்சாகணும். இவருடைய பர்சனல் சொத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இவர் அந்த கம்பெனியை வந்து இது பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ப்ராபபிளி நீங்க சிவாஜி படம் பார்த்திருப்பீங்க. சிவாஜி படத்துல அவர் மேபி அவர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்தா மட்டும்தான் அந்த ஓனர் தான் முழுக்க அந்த காசை கட்டி ஆகணும். ஓகே, அப்போ வந்து அவர் சொத்து முழுசா அவர் கடைசி அந்த வாட்ச் வரைக்கும் கொடுத்துட்டு போவாரு. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருந்தா மட்டும்தான் அந்த ஓனர் தான் 100% லயபிள்னா அவரு தான் பொறுப்பு லீகலா. அந்த கம்பெனில எந்த லாஸ் ஆனாலும் அவரு தான் அதுக்கு பொறுப்பு முழுசா. ஸோ அவருடைய சொத்தை வித்தாவது அந்த சொத்தை கடனை ஃபுல்லா அடைப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே, ரெண்டாவது கைண்ட் ஆஃப் லீகல் என்டிட்டி என்னன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப் கம்பெனி. பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலா பார்ட்னர்ஷிப் கம்பெனின்றது இட் இஸ் பவுண்ட் பை அ பார்ட்னர்ஷிப் லா. பார்ட்னர்ஷிப் லா ஐ திங்க் 1951 நினைக்கிறேன். பார்ட்னர்ஷிப் லா 1950ஸ்ல வந்திருக்கும் லா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்கும். இதுவும் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு தான் சொல்லுவாங்க, இது கம்பெனி கிடையாது, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லயும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல வந்து 2 பேர் மினிமம் 2 பேர் இருக்கணும். யூ ஹேவ் டூ மெம்பர்ஸ், மினிமம் 2 மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளார ஒரு பார்ட்னரா ஒருத்தர் எடுத்துக்கிட்டு they will start this partnership firm. ஓகே, இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரு லீகல் டாக்குமெண்ட்ல, ஓகே, ஸோ லீகல் டாக்குமெண்ட்ல பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் டீட். ஓகே, பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணணும். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் இவங்க 2 பேரும். ஓகே, ஸோ இந்த கம்பெனில இவங்க 2 பேருக்கும் எவ்வளவு மார்க்கெட் ஷேர், இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, இவர் 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, சே 2:1 ரேஷியோல ப்ராஃபிட் கிடைச்சுன்னா இவருக்கு 2 பங்கும் இவருக்கு 1 பங்கும் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அதுல வந்து அந்த டீட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கம்பெனில வர பார்ட்னர்ஷிப்புக்கு யாரெல்லாம் பொறுப்பு, யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பணம் போவோம், எப்படி போவோம், பணமா போகுமா ஷேரா போகுமா, எல்லா டீட்டெயிலும் அந்த டீட்ல கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு டியூரேஷன் வரைக்கும் ஒர்க் பண்ணணும், இந்த கம்பெனி எவ்வளவு நாள் வரைக்கும் எஃபெக்டிவ், இந்த கம்பெனில யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இந்த கம்பெனி யாருக்கு போய் சேரும், இவர்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இந்த சொத்து யாருக்கு போகும், அந்த மாதிரி டீட்டெயில்டா அந்த கம்பெனி வந்து ஒரு டீட் கிரியேட் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் டீட்ன்றது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி, லீகல் டாக்குமெண்ட். அந்த லீகல் டாக்குமெண்ட்ல 2 பேரும் போட்டு they will sign it. ஓகே, ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தா இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஓகே, இங்கேயும் லயபிலிட்டி 100% தான். இவங்க தான் முழு பொறுப்பு அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனில ஏதாவது ஜப்தி ஆகிற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா இவங்க 2 பேர் சொத்தை வித்து இந்த கடனை முழுசா அடைப்பாங்க. அகைன் இட் இஸ் 100% லயபிலிட்டி. பட் இது ரெண்டுத்துலயும் என்ன அட்வான்டேஜ்னா, அந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்லயும் பார்ட்னர்ஷிப்லயும் கம்பெனியை ஃபார்ம் பண்றது லீகல் காம்ப்ளைன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது லீகலா ஃபார்மாலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இஸ் வெரி வெரி லெஸ். யூ கேன் ஈஸிலி ஃபார்ம் த கம்பெனி. ஓகே, பட் லயபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க தான் முழுசா பொறுப்பு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது 3வது டிஃப்ரெண்ட் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதுதாங்க ரொம்ப ரொம்ப சேஃபான கம்பெனி. இதுக்கு லயபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, ப்ராபபிளி சிவாஜில ரஜினி வந்து அவருடைய கல்வி நிறுவனங்கள்லாம் பிரைவேட் லிமிடெடா ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவரு தெருவுக்கு வர நிலைமை வந்திருக்காது. ஓகே,
ஸோ இந்த இடத்துல லயபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, ஏன்னா இதுல லீகலான காம்ப்ளைன்சஸ் ரொம்ப அதிகம். லீகல் ஃப்ரேம் ஒர்க் நிறைய இருக்குன்னா லிட்ரலி வந்து ஒரு 6 monthsக்கு மேல ஆகும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு. இனிஷியலா ஆக்சுவலா மினிமம் வந்து 2 பேர் ஓனர் இருக்கணும். ஓனர்னு சொல்ல மாட்டாங்க, இதுல டைரக்டர்னு சொல்லுவாங்க. கம்பெனியோட டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மினிமம் 2 டைரக்டர்ல இருந்து மேக்சிமம் 200 டைரக்டர் வரைக்கும் இருக்கலாம் ஒரு கம்பெனிக்கு. ஓகே, ஒரு டைரக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஒரு டின் நம்பர் அப்படின்னு ஒன்று வாங்கணும், டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் mca.gov.inல போயிட்டு அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவருடைய ஐடென்டி டீடைல்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அவருக்கு இண்டிவிஜுவலா டின் நம்பர் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று வாங்க. அதுக்கப்புறம் எல்லா டைரக்டரும் அவருக்கான ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் கிரியேட் பண்ணணும், டிஎஸ்சி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அந்த ஹைலி செக்யூர்டு டிஜிட்டல் செக்யூரிட்டி கீ, ஸோ அதான் டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் செக்யூரிட்டி கீ ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கு வந்து கம்பெனியோட பேரை வந்து ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு அதுல வந்து ஸ்பைஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், சிம்பிள் ப்ரோஃபார்மா ஃபார் கம்பெனி இன்கார்பரேஷன். ஸோ அதுல வந்து கம்பெனி இன்கார்பரேஷன்ல இட் வில் ரெஜிஸ்டர் இதோட கம்பெனியோட அட்ரஸ் என்ன, கம்பெனி எங்க இருக்கும், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். ஓகே, கம்பெனி சப்போஸ் நீங்க எடுக்கிற இடம் வந்து மத்தவங்க பேர்ல இருக்குன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த இடத்த வந்து இந்த கம்பெனி நடத்துக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி என்ஓசி லெட்டரு, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளைன்சஸ் இருக்கும். ஓகே, இந்த எல்லா காம்ப்ளைன்சஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்க கம்பெனியை வந்து ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க கம்பெனிக்குன்னு ஒரு யூனிக்கான சிஐஎன், கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் உங்க கம்பெனி வந்து இந்த இடத்துல இன்கார்பரேட் ஆயிடுச்சு அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் லாட் ஆஃப் லீகல் காம்ப்ளைன்சஸ் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஓகே, பட் லேபிலிட்டி ரொம்ப கம்மி. லேபிலிட்டி ரொம்ப கம்மினா அதாவது கம்பெனிக்கு சார்பா நீங்க ஏதாவது சொத்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏதாவது அந்த கம்பெனி ஃபெயில் ஆச்சுன்னா அந்த கம்பெனியோட சொத்து வரைக்கும் தான் கை வைக்க முடியும். உங்க இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய மணியோ ப்ராப்பர்ட்டியோ டச் பண்ணவே முடியாது. they cannot touch your individual property. கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி, கம்பெனி ரிலேட்டடா ஒரு இடம் வாங்கிடுச்சுன்னா அது போயிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்க பேர்ல இண்டிவிஜுவலா இருக்கிறதுல they cannot touch at all. அதுதான் நமக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன். ஓகே, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்க மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் என்னன்னா நம்ம இண்டிவிஜுவல் இதை வந்து கை வைக்க முடியாது. கம்பெனிக்கு ஏதாவது சொந்தமா இருந்தா மட்டும்தான் இட் வில் கோ. ஓகே, நீங்களே வந்து இந்த கம்பெனில வந்து என்னுடைய நிலத்தை எடுத்துக்கலாம் நீங்க எழுதி கையெழுத்து போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுடைய சொத்தை தொட முடியும். இல்லைன்னா that is not possible to touch your own property as far as the கம்பெனியோட பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இதை ஃபார்ம் பண்றதுக்கான லீகல் காம்ப்ளைன்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஒன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி த மோஸ்ட் குட் ஸ்ட்ரக்சர். எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் இருக்கும். முக்காவாசி ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் இருக்கும். ரெண்டாவது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா மட்டும்தான் நீங்க ஃபியூச்சர்ல உங்க கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்கிட்ட போனாக்கா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. they will invest in your business. Okay, if it is a sole proprietorship இல்ல பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருந்தா they will not invest in your business. உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்ப பண்ணுவாங்கன்னா only if it is a private limited கம்பெனியா இருந்தா மட்டும்தான் they will give you these kinds of benefits. ஓகே, முக்காவாசி 100% எல்லா ஸ்டார்டர்ஸும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டைப் ஆஃப் கம்பெனி. ஓகே, ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்எல்பி. லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்ல நமக்கு தெரியும் 100% லயபிலிட்டி. பட் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதாவது ஆர்டினரி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை நீங்க ப்ராப்பரா இந்த முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த லீகல் என்டிட்டிஸ் எல்லாம் செஞ்சு நீங்க உங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தட் பிகம்ஸ் அன் எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆயிடும். இது கம்பெனி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா அது ரெண்டும் ஃபர்ம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பியும் கம்பெனி தான். நீங்க இப்ப நிறைய ரீட்டைல் ஷாப்லாம் போய் பாருங்க,
நிறைய ரீட்டைல் ஷாப் நீங்க பிக் பஸார் போறீங்க, அப்போ அந்த கம்பெனி பில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்பெனியோட பில்ல கீழே வந்து அந்த கம்பெனியோட பேர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நோட் இட், வெதர் இட் இஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இல்ல எல்எல்பியான்னு போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி போட்டிருப்பாங்கன்னா அந்த கம்பெனி பேரு எல்எல்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா இப்போ என் கம்பெனி பேர் வந்து RH ரேடல் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே, ஸோ பின்னாடி வந்து பிரைவேட் லிமிடெட்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பெனி பின்னாடி வந்து எல்எல்பின்னு இருக்கும். ஓகே, எல்எல்பினா பார்ட்னர்ஷிப் கம்பெனி என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதான் எல்எல்பி. ஒரு சிம்பிளா சொல்லணும் இதுதான். பார்ட்னர்ஷிப் கம்பெனில என்ன பெரிய ப்ராப்ளம், நமக்கு வந்து லயபிலிட்டி ப்ராப்ளம். ஓகே, ஸோ நீ அந்த கவர்மெண்ட் காம்ப்ளைன்சஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டுனா தட் பிகம்ஸ் அண்ட் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கம்பெனி, எல்எல்பி ஆயிடுது. ஸோ லயபிலிட்டி வந்து கம்மியாயிடும், அதான் அட்வான்டேஜ். ஓகே, அகைன் இதுக்கு காம்ப்ளைன்சஸ்லாம் அதிகம், லீகல் காம்ப்ளைன்ஸ் எல்லாமே வரும். இதுல வர எல்லா லீகல் காம்ப்ளைன்ஸும் வரும், டின், டிஎஸ்சி, ஸ்பைஸ், சின்னு. ஓகே, ஸோ சின்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஏஓஏன்னு வரும், அப்புறம் எம்ஓஏ. ஸோ அதாவது உங்க கம்பெனி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் நாமன்க்ளேச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, யாரெல்லாம் உங்க கம்பெனில டைரக்டர்ஸ் இருக்காங்க. டைரக்டர் மட்டும் இல்ல, யூ கேன் ஈவன் மென்ஷன் சில கம்பெனில டைரக்டரும் ஷேர் ஹோல்டரும் சேமா இருப்பாங்க. உங்க கம்பெனில எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, யார் அவங்க பேர் என்ன. ஸோ டைரக்டர்ஸே ஷேர் ஹோல்டரும் இருக்கலாம். இப்போ என் கம்பெனில பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் தான் ஷேர் ஹோல்டர். ஸோ சில பேர் வந்து டைரக்டர்ஸ் தனியா வச்சிருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் தனியா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு, கம்பெனில எவ்வளவு ஷேரு. பிரைவேட் லிமிடெடுக்கு இன்னொரு என்னன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மற்ற 2 ஃபேமுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு. இதுக்கு மினிமம் 10,000 ரூபாயில இருந்து உங்க இஷ்டம் 1 கோடி வரைக்கும் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியல். இப்போ நான் என் கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஹேவ் டு மேக் சம். ஓகே, அப்பதான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் பிரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும். ஓகே, 10,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாம். இட் ஸ்டார்டட் ஃப்ரம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்எல்பி எல்லாத்துக்கும் கம்பெனி ஆரம்பிச்சு 30 நாளுக்குள்ளார ஒரு ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். கம்பெனி ஆரம்பிச்சு 30 நாளுக்குள்ளார ஆடிட்டர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஆடிட்டர் வந்து எல்லா கணக்கும் அவர் தான் ஆடிட்டர் தான் பார்க்கணும். ஸோ அவர் பார்த்து அவர் ஆடிட்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ வருஷம் காம்ப்ளையன்சஸ்க்கு மட்டுமே, நீ கம்பெனில ப்ராஃபிட் எடுக்கிறியோ இல்லையோ, காம்ப்ளையன்சஸ் மட்டுமே இந்த ஃபார்ம், டைரக்டர்ஸ் மீட்டிங், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளைன்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டுமே மினிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் ஆகும். ஆர்ஓசி ஃபைலிங்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு, அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க வந்து 20 லட்சத்துக்கு மேல உங்க கம்பெனில, ஐ மீன் 10 லட்சத்துக்கு மேல உங்க கம்பெனில வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ஜிஎஸ்டி பே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும், ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த மாதிரி மினிமம் காம்ப்ளைன்ஸ் சொல்றேன் நான், மினிமம் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் மேல செலவாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி there will be lot of legal compliances. ஸோ இப்போ நான் 4வது டைப் என்ன சொல்றேன்னா எல்எல்பி. 5வது டைப், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கம்பெனி. இட்ஸ் கால்ட் as 1% கம்பெனி. அது என்னது, அது 1% கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்னு ஒன்று சொன்னோம்ல, எனக்கு அதாவது நான் இப்ப நார்மலா பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா கண்டிப்பா மினிமம் 2 டைரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை 200 டைரக்டர் வரைக்கும் இருக்கலாம் மினிமம், ஆனா 2 இருக்கணும். இப்ப நீ வந்து சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் வச்சிருக்க, லயபிலிட்டி அதிகம். நான் வந்து இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருக்க பெனிஃபிட்லாம் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து என் கூட இன்னொருத்தர் டைரக்டரா இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் கம்பெனியை ஓபிசியா மாத்திக்கலாம். ஓபிசின்றப்போ அந்த நான் முன்னாடி சொன்ன பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு இருக்கு அதே லீகல் காம்பாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். டின் நம்பர் வாங்குறது, டிஎஸ்சி வாங்குறது, சின் நம்பர் வாங்குறது. ஓகே, ஸோ இது எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணணும். பட் நீங்க ஒருத்தர் தான் டைரக்டரா இருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து 1% கம்பெனி, ஓபிசி. ஓகே, 1% கம்பெனினா நீங்க ஒருத்தர் தான் டைரக்டர். அதான் ஒரே டிஃபரன்ஸ். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் ஓபிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பிரைவேட் லிமிடெட்ல மினிமம் 2 டைரக்டர்ல இருந்து 200 டைரக்டர் வரைக்கும் இருக்கலாம். ஓபிசியில சிங்கிள் டைரக்டர் தான் இருப்பாங்க. ஆனா ஓபிசியில ஒரு பிரச்சனை என்னன்னா, when you go for இன்வெஸ்டார், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இவங்கெல்லாம் அப்ரோச் பண்றீங்கன்னா, பிரைவேட் லிமிடெடுக்கு தான் அவங்க முக்கால்வாசி மணி இமீடியட்டா கொடுப்பாங்க கம்பேர்ட் டு ஓபிசி. ஓபிசியோட கம்பேர் பண்ணும்போது they will prefer normally private limited companies. ஓகே, ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் வைஸ்ல ஓபிசி வந்து தடப்பட்டு போகும்.
ஓகே, மற்றபடி ஓபிசி வில் என்ஜாய் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ நார்மல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது 5வது டைப் ஆஃப் கம்பெனி. 6வது டைப் ஆஃப் கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஓகே, ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா வேல்யூவேஷன் வந்து 1 மில்லியனை தாண்டின உடனே அவங்க கம்பெனி என்ன பண்ணலாம்னா அவங்க கம்பெனியோட ஷேர் எல்லாத்தையும் பப்ளிக்கு கொடுத்துடலாம். இப்போ நார்மலாக நிறைய ஐபிஓஸ் வருது இல்லை? ஸோ ஐபிஓஸ்ல நிறைய கம்பெனிஸ் வந்து பப்ளிக்கா வந்துடும், பப்ளிக் ஆயிடும். அப்போ கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வந்து எனி ஒன் கேன் பை. நீங்க கூட வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கலாம். இப்போ நான் வந்து டாட்டாவோட ஷேர் வாங்கி வச்சிருக்கேன், அப்புறம் ஹெச்பிசிஎல் ஷேர் வாங்கியிருக்கேன், அப்புறம் நைக்காவோட ஷேர் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஷேர் வாங்கி வைக்கலாம் பப்ளிக் டொமைன்ல இருந்து. எனி ஒன் கேன் பை தட் ஷேர். பட் இதுக்கான காம்ப்ளைன்சஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கான காம்ப்ளைன்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா மினிமம் வந்து 7 டைரக்டர் இருக்கணும். ஓகே, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். ஓகே, லீகல் காம்ப்ளைன்ஸ் எல்லாமே செம அதிகம். ஓகே, இது எல்லாமே பண்ண பிறகு அண்ட் வேல்யூவேஷன் 1 மில்லியன் தாண்டின பிறகு யூ கேன் கோ ஃபார் அன் ஓப்பன் பப்ளிக்கா போயிடலாம் கம்பெனி. ஸோ பப்ளிக் ஆன பிறகு யூ கேன் கிவ் இட் டு இட்ஸ் அ டிரான்சிஷன். பப்ளிக்னு கம்பெனி கிடையாது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு யூ கேன் கன்வெர்ட் தட் இன் டு அ பப்ளிக் கம்பெனி. ஓகே, ஸோ பப்ளிக் லெவலுக்கு யூ கேன் ஷேர்லாம் வந்து பப்ளிக்கு போகும். That's called as a public. The compliance இன்னும் அதிகம். Okay, so that's called as a public limited company. So 6 different types, not 7, 6 different types of common forms. Okay, மீதில நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ டெரிஷரி கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் டைப்ஸ் இருக்கு. மோஸ்ட் காமனா இருக்கக்கூடிய இதுதான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஃபர்ம்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அண்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம். மீதிலாம் வந்து யூ ஹேவ் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, எல்எல்பி, ஓபிசி, இதெல்லாம் வந்து கம்பெனிஸ். ஓகே, ஃபைன்.